டாஸ்மாக் வழக்கு அப்படின்னாங்க. அந்த வழக்குக்கு மூல வழக்குன்னு ஒன்று இருக்குன்னு, பிரிடிகேட் அஃபென்ஸ். அந்த பிரிடிகேட் அஃபென்ஸ் எது? எல்லா வழக்குகளுமே அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற 42 வழக்குகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள். அதன் அடிப்படையில் திமுக ஆட்சியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இடி என்ன பண்ணுது? நிறுவனத்தை எனாக்ட் பண்றாங்க. நிறுவனத்தை ஒரு குற்றவாளியா சேர்த்து இது பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு இப்ப இடைக்கால தடை வாங்கி வச்சிருக்கோம். லீகலா தான் தடை வாங்கி வச்சிருக்கோம். ஒன்னு. ரெண்டாவது, அதை எப்படியாவது தடையை நீக்கணும்னு இடி முட்டி மோதுது. அவங்க பக்கம் வேலிடிட்டியே இல்லாததுனால உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஒவ்வொரு ஹியரிங்ல அவமானப்பட்டு இருக்காங்க. இன்னொன்னு, அதே பழிவாங்கல் நடவடிக்கை தான் இந்த நகராட்சி நிர்வாகத்துறை விவகாரத்திலையும். அதுல எங்கேயாவது இவங்க எடப்பாடி பழனிசாமி சரி, அதிமுக சரி 888 கோடிங்கறாங்க. ஒரு லீக்டு டாக்குமெண்ட் வச்சு சொல்றாங்க. அந்த லீக்டு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல 888 கோடிங்கிறது இருக்கா? அப்படியே தாண்டி சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இப்ப கொடுத்து ஏமாந்து இருப்பாங்கல்ல, இல்ல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு புகார் வந்திருக்கா? இடி பழி வாங்குறதுக்காக நடக்குது. மூன்றாவது கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. மூணாவது கேள்வி என்ன கேட்டாங்க? டெல்டா விவசாயிகள் பத்தி சொல்றாங்க. டெல்டா விவசாயிகள் பற்றி பேசுவதற்கான அருகதை அதிமுக இல்லை. ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட மாநில அரசு கொடுக்கக்கூடிய நெல்லுக்கான ஊக்கத்தொகையை ஒரு தட கூட உயர்த்தாத ஆட்சி அதிமுக. 4 வருஷம் உயர்த்தி இருக்கோம். இடி எல்லா ஆவணங்களுமே இதை திட்டமிட்டு செய்ததா சொல்றாரு. அந்த KN ரவிச்சந்திரன் மீது ஒரு பேங்க் வழக்கு, ஒரு பேங்க் மோசடி வழக்குக்காக போகும்போது தான் இந்த ஆவணங்கள்லாம் கிடைச்சது. இவர் என்னவோ பழிவாங்கல் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் எலக்ட்ரானிக் டிவைஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் யாராருக்கு போச்சு, என்னென்ன போச்சுன்னு பொறுப்பு டிஜிபி கிட்ட கொடுத்துருக்காங்க சார். இன்னும் அவர் போடலை. இன்னும் CSR கூட FIR போடாதனால சொல்றீங்க. அவர் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். RS பாரதி வாபஸ் வாங்குறாரு. அந்த வழக்க நாங்க வேற வகையில பேஸ் பண்ணிக்கிறோம். நாங்க பேஸ் பண்றோம். இருங்க, இப்ப திமுக அதிமுக அப்பலுக்கற்ற ஊழலற்ற ஒரு தத்துவ இயக்கத்தை, தத்துவ அரசியல் இந்த மண்ணில் நடத்தி இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு மாநிலம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே அமைதியாக குடியேறி வாழுகிற வாய்ப்பை, வசதியை தந்த 2 கட்சி ஆட்சி நம்ம அரசியல். இதில் அதிமுக தான் ஊழல் செய்து கஸ்தூரிமா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும்ல. ஆந்திராவில இருந்து காய்கறி விக்கிறதுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க சார் தமிழ்நாட்டுக்கு. சமூக விரோதிகள் ஒரு குற்றவாளி, 2 குற்றவாளி, திருவண்ணாமலை கிட்டத்தட்ட இவங்க ஆட்சியில 19 காவலர்கள் கைது பண்ணிருக்காங்க. ராஜ்மோகன் சேர்த்துட்டா ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்ல இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒவ்வொருத்தரா பேசலாம். எங்க ஆட்சியில ஒவ்வொருத்தரா தனியார் அவர் பேசினா அடுத்த பார்ட்டாபி போயிடுவாங்க. நீங்க வாங்க, அது பேசுங்க. சேர்த்து தான் பேசுறேன். எனக்கு சேர்த்து பேசாதீங்க சார், தயவு செஞ்சு. இருமா ஐயா, பாஜக ஐயா இப்படி நம்ம மாறி மாறி ஊழல்னு சொல்லிக்கிறோம். இடி வரும், CBI வரும், அப்புறம் பாஜக அவனுடைய நடவடிக்கைகளை மீறி எந்த கட்சி பாஜகவுக்கு எதிராக பேச முடியாது. எங்கள் விஜய் இது தமிழக வெற்றி கழகத்து வரைக்கும் CBI வந்துருச்சுன்னா ஏதாவது இந்தியாவில் இருக்க ஒரு கட்சி பாஜகவுக்கு எதிராக பேச முடியாது. இப்போ நம்ம திமுக அதிமுக மேல ஊழல் ஒரு நிமிஷம் பேசி முடிச்சு சொல்றேம்மா. மடியில பயம் இல்லைன்னா வழியில அதே பாஜக அதே மாதிரி நீங்க எதிர்த்து பேசினா என்ன ஆயிரும்? உங்களால பேச ஏன் முடியல? இருமா ஒரு நிமிஷம் கார்த்திகாதி ஒரு நிமிடம் ஐயா. இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஊழல்ங்கிற பேரில் தான் இந்த மத்திய அரசாங்கத்தை கட்டுப்படுச்சு. குறிப்பாக நீங்கள் ஹரியானாவில் ஓம் பிரகாஷ் சௌத்தாலா இருந்தாங்க. பீகாரில் ஒரு மிகப்பெரிய சமூக நீதி தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கலைஞர் இருந்தாங்க, புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, அங்கே சிவசேனா இருந்துச்சு. இப்போ நீங்கள் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாரையா இருந்தாங்க, சரத்பவார். இதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் நாடு முழுக்க கெஜ்ரிவால் வரைக்கும் ஊழலுக்கு எதிராக போராடிய ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், முதலமைச்சர் வரைக்கும் சிறையில் அடைத்து ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தின இந்த பாஜக, இடி, வருமான வரித்துறை. இப்போ நம்ம போய் திமுக அதிமுக மாறி மாறி ஊழல்னு இவ்வளவு உறக்க சொல்கிறப்பல கஸ்தூரியமாக சந்தோஷப்படுறாங்கல்ல. இந்த எஃப்ஐஆரை வச்சு தான் நம்மளை கொண்டுட்டு போய் சிறையில் அடைச்சிடுறது. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் 122 பேர் நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் எங்கள் சின்னம்மாவை முதலமைச்சர் ஆகிறோம். அடுத்த நாள் தூக்கிட்டு போய் இவங்க கட்சி
ஜெயிலில் வைக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வரவே இல்லை. எடப்பாடியா வச்சிங்க. இப்போ எடப்பாடியா மேலே வழக்கு. மறுக்க இப்ப வேண்டிய எடப்பாடியை பாஜக பேசுங்க. நீங்க வந்து ஜனநாயகத்துக்கு முரணா பேசுறதை என்னைக்குமே வந்து பாஜக ஒத்துக்க முடியாது. பாஜக ஜனநாயகத்தை பத்தி பேசலாமாமா? இல்ல. ஏமா இங்க ஜனநாயகத்தை பாருங்க. ஒழிக்கிற ஒரே கட்சி பாஜக. சர்வாதிகாரத்தை கொண்டுட்டு வந்து நிறுவி ஒரு கட்சி Right. ஒரே நீங்க- கட்சி ஆட்சியில் இருக்கணும் சொல்ற கட்சி நீங்க பாஜக. கட்சியை பத்தி விமர்சனம் பண்றத தனியரசு அவர்களுடைய தனி அதுதான் ஜனநாயகம். இல்ல, எதுல அதுதான் முரண்படுறீங்க? ஜனநாயகம். சொல்லுங்க. ஒரு கஸ்தூரி, எதுல ஒருத்தங்க முரண்படுறீங்க? ஊழல் இங்க பாருங்க திருமதி சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனப்போ என்ன மோதி நேரா போய் நீங்க ஜெயலலிதா அம்மாவையும் நீங்க அப்படிதான் பண்ணீங்க. ஜெயில அம்மா போட்டாங்க. ஜெயலலிதா அம்மாவோட உலகத்துல யாராவது ஒரு நேர்மையான அரசியல்வாதி பார்க்க முடியுமாமா? ஏன் சிறையில் அடிச்சீங்க? வழக்கு உங்க ஐயா சிறையில அடைக்கிறது அவர் ஆரம்பத்துல இருந்து இல்ல, உண்மைதானே? இத்தனை நாட்களாக இல்ல, திமுகவின் அவர் ஊதுகுழல் இன்னைக்கு அதிமுக புல்லாங்குழலா மாறி இருக்கு. ரசிக்கிறேன். அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி. இல்ல, பாருங்க, ஐயா, ஒரு நிமிஷம், ஒரு கஸ்தூரி, ஒரு நிமிஷம். ஐயா, ஐயா, இருங்க, ஒரு நிமிஷம் தமிழக இருங்க. வெற்றி கழகத்தினுடைய என்னுடைய ஆறுகிற உறவுகளுக்கு சொல்றேன், எங்க ராஜ்மோகனையா சொல்றேன். இப்ப நாங்க ஜிபிஐ கிட்ட நம்ம வழக்கு போயிருக்குல்ல. அவர் இங்க என்ன ஏன் இரு பேசுறது? அம்மாமா இருமா கூப்பிடுறீங்க. அம்மாமா இருமா கஸ்தூரிமா. இல்ல பெரிய கட்சி தலைவர் தனியரசு பூரா எல்லா சேனல்லையும் இல்ல பேசுறாங்க. ஐயா, நான் என்ன சொல்றேன்னா நீங்க- இல்ல கஸ்தூரி அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த ஊழல் எல்லாம் தாண்டி பாஜகவை அபாயம்ன்றார். ஈடிய வச்சு மிரட்டக்கூடிய அதாவதுங்க, கட்சின்றத அவங்க மேல அதுக்கு வைக்கிற திமுக சார்ஜ். அதிமுக இரையாடக்கூடாது. தாவேகாவும் இரையாய் கிடக்குது. தனியரசு அவர்கள் உங்களுடைய வட்டமேசை வாய்ப்பை ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. தென்னை மரத்துல ஒரு குத்து, பனைமரத்துல ஒரு குத்து சரியா போட்டு நான் ரசிக்கிறேன். தமிழை அந்த வெற்றி பக்கம் சேர்த்துக்குள்ள அந்த பக்கம் மாற வாய்ப்பு இருக்கு. அந்த இல்ல இன்னொரு நாதாக்கா தாவேக்கா பாஜகவை தவிர இங்க இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சு அவரா தொண்டர்கள் வரைக்கும் போய் எல்லாரும், ஏன்னா தேர்தல் வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த ஒரு ஒன் மேன் ஆர்மி, அந்த ஒன் மேன் ஆர்மி எந்த தலைவர் பக்கத்துல போய் சேர போகுதுங்கிறது இல்ல, அவர் அப்படி வந்து கொச்சைப்படுத்த சொல்றாரு. முடியாது. அதெல்லாம் நான் ஒரு சொல்லல. நிமிஷம். கொச்சைப்படுத்த இல்ல, வேண்டாம். இல்ல. அதுதான். இல்ல அவர் அதெல்லாம் பாஜக எதிர்ப்ப முன்னிலைப்படுத்துறார். அது okay. அதுல இருந்து பேசுங்க. அத நீங்க. பேசு. அத டிஃபெண்ட் பண்ணுங்க. நம்ம அவருடைய இல்ல, எந்த ஜனநாயகத்துக்கு ஸ்ட்ராட்டஜியும் ஆபத்துங்கிறதுனால. எந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம வந்து சொல்லல, நம்ம தவறு சொல்லல. ஆனா ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு எதை சொல்றாரு? பீகார்ல இன்னைக்கு தோத்து போன மகாகட்பந்தனுடைய பேச்சுக்கும் தனியரசு அவர்களுடைய பேச்சுக்கும் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல. ஆமா, எங்க தோக்குற ஆதரவு வரைக்கும் அது? நாங்க வந்து மக்களை நம்புறோம், நாங்க வந்து இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு எல்லாம் பேச வேண்டியது. தோத்து போனதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தான் எங்களை தோக்கடிச்சிட்டாங்க. ஆமா. அப்ப நான் கேக்குறேன், நீங்க அந்த அளவுக்கு நீங்க தான் சார் ஜனநாயகத்தை இருங்க சார், இருமா கஸ்தூரிமா, நீங்களே ஒரு ஜனநாயகவாதி, உங்க பெருமையா தான் சொல்றேன். இருங்க, வேணாம் சார், கொஞ்சம் இருங்க. நான் சொல்றேன். அந்த அளவுக்கு மக்களை வந்து நீங்க வந்து என்ன அவ்வளவு மோசமா போச்சா ஜனநாயகத்தை? ஒரு மக்கள் பெருவாரியான பெரும்பான்மையான ஓட்டை போட்டு அமோக ஆதரவு கொடுத்து அறுதி பெரும்பான்மை கொடுத்து எதிர்கட்சி கூட ஒழிச்சு ஜெயில வச்சுட்டீங்கல்ல. கெஜ்ரிவால் ஜெயில இருந்தாரு. முதல் தலைமுறையினர் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு ராஜ்மோகன் சகோதரர் சொன்னாங்க. முதல்ல உங்க தலைவர் வெளியே வர வேணும் சார். அவர் வந்து ஆதரிக்கிற கஸ்தூரிமா, அவர் வந்து தனியாக கை தட்டி 40 நாள் சேர்த்து பதில் ரெண்டு சொல்லிடுறேன். விஷயம். எங்க தலைவர் வெளில வரணும் நீங்களே, நீங்க எங்க பதில் தலைவர் வெளில சொல்லுங்க. வரணும் நீங்களே. தூய்மை தொழிலாளர் போராட்டத்தின் போது அல்லது இந்த துயரச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் அல்லது பரந்தூர் விவசாயிகளாக இருக்கட்டும், அந்த சங்க நிர்வாகிகள் கான்டாக்ட் நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள. யாரையாவது நாங்கள் கம்பல் பண்ணி கூட்டு வந்தோமா, இல்லை இங்கே பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க சுய விருப்பத்தோடு வந்தாங்களா? மக்கள் விருப்பத்தோடு வந்து அந்த தலைவரை பார்த்துட்டு போறாங்களே தவிர அவர் வெளியிலேயே வராம உள்ளே இல்ல, இந்த மணிப்பூரே விஷயத்துல- போகாம டெல்லியில இருந்தவர் மாதிரி அப்படி இல்ல. இந்த இல்லம்மா, விஷயத்துல- இல்லம்மா, பதில் சொல்ல, நிறைவு செய்ய அந்த விடுங்க. நிவாரணம் கொடுத்தீங்களா? அதுவும் தானா தான் வந்தாங்களா? அவங்க கிட்ட அவங்க கான்டாக்ட் வேணா நான் தரேன். அவங்களும் தானா வந்தாங்க, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுனாங்க. அவர் இங்க வந்தா கூட பாதுகாப்பிலானாங்க. இன்னும் அவங்க மக்கள் மத்தியில் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதையெல்லாம் தலைவர்கிட்ட மனமிட்டு பேசணும்னாங்க. ஒரு நாள் ராஜ்மோகன், எனக்கு ஒரே ஒரு விளக்கம். இது எல்லா வாதங்கள்ல இருக்கிறதுனால கேளுங்க. எல்லாருமே அப்படிதான் விரும்புறாங்களா? தலைவரை நீங்க அங்கேயே இருங்க, நாங்க உங்களை வந்து அதோடைய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இந்த மக்கள் சந்திப்புல நான் போகும்போது நாம கேட்கறது என்ன தெரியுமா? அரசியலை தாண்டி சீமானனுக்கோ அதிமுகக்கோ பாஜகக்கோ ஒரு அன்பயாஸ்டு நிர்வாகம் தான் நாம கேட்கிறோம் பாதுகாப்பு விஷயத்துல. நான் பர்சனலா பெரம்பலூருக்கு போன போது அத்தனை கூட்டத்தை அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு 5 நிமிஷத்துல கடக்க முடியும். பல வாட்டி கடந்தவன் நான். 1 மணி நேரமா ஏன் தெரியுமா நகர முடியல?
நான் பெயர் குறிப்பிட இல்ல, விரும்பல. நான் அந்த அதை பல பேசினா- காவல்துறை இல்ல, நான் அதிகாரிகள் பேசினா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குதுல்ல. இல்ல கேளுங்க நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப அந்த கேள்விக்கு நான் கரூர் பதில் மாவட்ட சொல்லணும். இந்த பேசினா- கேள்வி கேளுங்க. இல்ல அந்த கேள்வி இவங்க கரூர் என்னுடைய மாவட்ட பேரை பேசினா- இவங்க இல்ல, hijack பண்றாங்க. இது சரி கிடையாது. இப்ப கஸ்தூரி அம்மா கேட்ட கேள்வி நான் இது பதில் சரி சொல்றேன். கிடையாது. ஏன் நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப நான் அவர் அதுக்கு வரதான் பதில் போறாரு. இப்ப அவர் வரதான் போறாரு. இல்லங்க, மக்களை சந்திக்க வரத்தான் போறாரு. வரத்தான் போறாரு. எங்க வர விடுறீங்க? கரூர் சம்பவம் எங்க வர விடுறீங்க? மூணாவது நாள்ல இருந்து நாம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இங்க பாருங்க. ஆனா நீங்க சொன்ன விஜய் ஏம்மா, அவர்களுடைய கேள்வி மிகப்பெரிய நான் சுருக்கமா ரசிகை இருக்கணும் மேடம். இப்ப இருக்கட்டும். நானும் கேள்வி வச்சிருக்கேன். உங்களுடைய பதிலை விட ஆனா என் நீங்க கேள்வி பதில சுருக்கம் தான் விட சார். அதிகமா நீங்க அது நீங்க கேட்டுட்டே கேட்ட இருக்கீங்க. உங்க கேள்வி கேள்வி வெளியில என்ன? வரலாம். வெளியில வரணும் நீங்க. அடுத்து வெளியில வந்து வரணும் நீங்க. இல்ல, வெளியில வரணும் நீங்க. என் கேள்வியை நீங்க விஜயன் சார், நான் கேக்குறேன். ஆ. வெளியில வரணும்னு அவங்க Point கேட்டாங்க. அதான். வெளியிலேயே வரக்கூடாதுன்ற நிலைப்பாடு எங்களுக்கும் கிடையாது. சரி. ஆனா பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடாதுங்கிறத நாங்க என்னங்க கண்டிப்பா சார், ஒரு கட்சி நாளைக்கு தமிழ்நாட ஆள போற கட்சின்னு நீங்க முன்வைக்கிறீங்க. ஒரு மரண நிகழ்ச்சிக்கு இல்ல, கூட அதாங்க நானும் உங்களால சொல்றேன். உங்க அதான் பாதுகாப்பு சொல்றேன். இல்ல, தான் இல்ல, தவறு, முக்கியம். தவறு, கஸ்தூரி ஒரே ஒரு நிமிஷம். உங்க பாதுகாப்பு தான் தவறு முக்கியம் அப்படி கிடையாது. அப்படின்னு மக்கள் சொல்றீங்களா? பாதுகாப்புக்கு தான் இல்ல, சொல்றோம். கஸ்தூரி, இன்னொரு- மக்கள் பாதுகாப்புக்கு இல்லைங்க, பணம் இன்னொரு எவ்வளவு அசம்பாவிதம் தேவைப்படுது? நடக்கக்கூடாதுன்னு தான் அந்த நிலைப்பாடு இல்ல, எடுத்தோம். ராஜ்குமார். ஏங்க, அது அரசியல் ரீதியா விமர்சனத்துக்கு ராஜ்குமார், ஆளானோம். ராஜ்குமார், ஒரே ஒரு ஆளானோம். கஸ்தூரி, அதை கஸ்தூரி. விஜய் தெரிந்து அவர்கள் தெரியுமா? வர வேணாம். இருங்க. விஜய் அவர்கள் வர வேணாம். நீங்க எங்க வரல? நாங்க இருந்த உங்களுக்கு நீங்க தெரியுமா? ஏன் வரல? நாங்க இருந்த உங்களுக்கு தெரியுமா? உச்ச நீதிமன்ற ஆதவ அர்ஜுனா விசாரணையில எங்க? நாங்க நிர்மல் அங்க எங்க? இருந்தோம். உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆனந்த் அவர்கள் எங்க? எல்லாருமே விடிய விடிய அங்கதான் டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருந்தவரால நீங்க கரூருக்கு வர முடியும். நீதிமன்ற மேற்பார்வை தலைவர், ஈடுபாடு காட்டி. நடந்துகிட்டு ரொம்ப நேரமா இருக்கறதால நான் காத்திருக்கேன். அமைதி காக்குறேன். ஈடுபாடு காட்டி. நாங்க இருந்தேன், அங்க இருந்தங்கிறது ஈடுபாடு எல்லாருக்குமே காட்டி. தெரியும். கஸ்தூரிமா நீங்க அண்ணா, வந்து- ஈடுபாடு பேசிட்டு ஒரே ரொம்ப வார்த்தை தான். ரொம்ப இல்ல, நேரம் இல்ல. காத்திருக்கேன். நீங்க விஜய் பத்தி இவ்வளவு சார்ஜ் பண்றீங்கல்ல, கட்சி பாலிசி இல்லங்க, நான் விஜய் ஆதரிக்கிறாங்க. விஜய் அவர்களை இல்லம்மா, நான் மிகப்பெரிய ஐயா, ரசிகை. பாஜக அடிப்படை- நான் மிகப்பெரிய இல்லம்மா. ரசிகை. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு போன்ல இந்தா இப்ப இங்க இல்ல. கார்த்திகேயன் வருது daily ஒரு வருது phone அறிக்கை கூட இல்ல, கொடுக்க முடியல. கஸ்தூரி, ராஜ்மோகன் அவர்கள் கஸ்தூரி, களத்துல நீங்க கஸ்தூரி, இருந்தீங்க சார், நாங்க கஜா இருந்தோம். புயல் இல்ல, இருந்தீங்க. கஸ்தூரி, நீங்க களத்துல ஒவ்வொரு இல்ல, தடவை இருந்தபோது நான் உங்க ஃபாலோ கஸ்தூரி, பண்ணிருக்கேன். கஸ்தூரி, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட தனியரசு சொன்னார், உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். உங்க கட்சி பாலிசி படி, இன்னும் சொல்லணும்னா திரு நயினார் நாகேந்திரன் பாலிசி படி அவர் விஜயை விமர்சிக்கிறது இல்ல, நீங்க எகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, நாங்க விஜய் அவர் அவர்- டிஃபெண்ட் பண்ணார். கரூருக்கு ஏன் வரலன்றத அவர் உயிருக்கு உயிர் பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்கு, ஆ. அச்சுறுத்தல் இருக்கு. ஐயா, மறுபடியும் கேக்குறேன். ராஜ்மோகன் நீங்க சொல்றது உங்க எதிரா தலைவர் பேசுறீங்க. சொல்றாரு. இல்லைங்க. அவங்க எதுவும் பேசட்டும். மறுபடியும் அவங்க கேக்குறேன். சொல்றாங்க. அவங்க அம்மா, பேசட்டும். நான் அதை கேக்குற பத்தி கேள்வி அப்படின்னா, சிம்பிளான கேள்வி. அவங்க நீங்க பேசட்டும். ரொம்ப நாளைக்கு பாஜக இருக்கணும்னு சொல்றேன். நீங்க பாருங்க, நன்றி, என்னுடைய அரசியல் அதே மாதிரி விஜயை விட கஸ்தூரியமா பெரிய ஸ்டார் தான். ஆனா நீங்க ஏன் வர்றீங்க? விஜய் வர மாட்டாரு. சொல்லுங்க, நீங்க தனியரசு வேற. அவர்கள் வார்த்தையை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நான் யாரும் வரணும் வரலங்கிறது இல்லைங்க. அடிப்படையா கூட்டணி பலம் இல்லாம தனியா அவங்களால செயல்பட முடியலங்கிறது இங்க தெள்ள ஈடுபாடு தெளிவா காட்டி. ஈடுபாடு உங்களுக்கு காட்டி. என்னங்க அவ்வளவு அக்கறை? ஏம்மா, மக்கள் முடிவு அடுத்த பண்ணிப்பாங்க. எந்த முதலமைச்சர் கூட்டணி ஈடுபாடு யார் காட்டி. வரணுங்கிறத மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. ஈடுபாடு காட்டி.